செய்தனே யசோதா அப்படிங்கிற அந்த காபி ராகம் அந்த வீட்டில் சுவாமிகள் மேலே எழுதிட்டேன். இந்த மாதிரி நான் ஆஃபீஸ் போகும்போது அந்த பஸ்ஸில் ட்ரெயின்லாம் போகும்போது ரஷ்ஷாக இருக்கும், சீட்டிங்லாம் கிடைக்காது. அந்த நேரத்தில் என்ன பண்ணாலும் இப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த இந்த ஒவ்வொரு டியூன் ஞாபகம் வரும். அந்த டியூன் ஏன் அந்த சுவாமிகள் இதில் எழுதக்கூடாதுன்னு. இதில் ஒன்று என்னென்னா, அவர் வந்து சன்னியாசி அப்படியே இது பண்ணியிருக்காரு. அவரை பற்றின மகிமையும் நிறையா நம்மளுக்குலாம் தெரியாது. அவரும் அதெல்லாம் வெளிக்காமிச்சுக்கல. ஏதோ நம்ம அந்த சரித்திரத்தை படித்து அவருக்கும் வம்சம் ஏற்படாமல் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். அது மாதிரியெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் மனசுலேருந்து சரி எழுத வச்சுருக்கார். என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச அந்த தமிழில் எனக்கு முடிஞ்ச குரலில் இந்த பாட்டை பாடுறேன். எனக்கு வந்து மகானோட பெருமையை மகிமையை யாராவது ஒரு 10 பேராவது பாடணும், என்னை ஃபாலோ பண்ணிக்கிற ஒரு ஆசை தான். சத்குருமகாராஜிக்கு என்ன புண்ணியம் செய்தேனோ குருநாதா, என்ன புண்ணியம் செய்தேனோ குருநாதா, உங்களையே அடியேன் தினம் தூரிக்க என்ன புண்ணியம் செய்தேனோ குருநாதா, உங்களையே அடியேன் தினம் தூரிக்க என்ன புண்ணியம் செய்தேனோ. கசிந்து மரமுருக நாடி பாடி கசிந்து மரம் முருக என்ன புண்ணியம் செய்தேனோ குருநாதா, உங்களையே அடியே தினம் தூரிக்க என்ன புண்ணியம் செய்தேனோ. குருதேவா தப்பிடம் நான் செய்தால் தள்ளாமலே, தப்பிடம் நான் செய்தால் தள்ளாமலே தங்கக்கையாலபயம் தந்தென்னிக்காக, தங்கக்கையாலே அபயம்
நாமத்தையுடன் சேவிக்க உன்னை நினைக்க நாமத்தை நாவில் உச்சரிக்க நாமத்தை நாவில் உச்சரிக்க என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குரு நாதா உங்களையே அடியே தினம் தூரிக்க என்ன புண்ணியம் செய்தேனோ என்ன புண்ணியம் செய்தேனோ என்ன புண்ணியம் செய்தேனோ दया करो गुरुनाथा कृपा करो